தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான விஜய் அரசு பொறுப்பேற்ற பிறகு கிடப்பில் உள்ள பல வழக்குகள் உடனடியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு விரைவான விசாரணைக்கு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் நெல்லை மாவட்டத்தில் இளம் மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் கொடூரமாக ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான கொலையாளி சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி சிபிசிஐடி போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கை தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கவின் படுகொலை திமுக ஆட்சி காலத்தில் 2025 ஜூலை 27 அன்று நடைபெற்றது. அப்போது குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆணவ கொலைகள் போன்ற சமூக விரோத சம்பவங்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்க தவறியது முந்தைய அரசின் பலவீனத்தை வெளிப்படுத்தியது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் நீதிக்காக நீண்ட நாட்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் விஜய் தலைமையிலான தவிக அரசு பொறுப்பேற்ற உடனேயே இந்த வழக்கில் அதிரடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆட்சி அமைத்து சில நாட்களிலேயே முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது அரசின் உறுதியான அர்ப்பணிப்பையும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் விருப்பத்தையும் காட்டுகிறது. தொல் திருமாவளவன் போன்ற தலித் மற்றும் சமூக நீதி அரசியலில் தீவிரமான தலைவர்கள் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தவிக அரசு அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் கமிஷன் கலாச்சாரம் மற்றும் லஞ்சம் ஊழல் கணிசமாக குறைந்துள்ளதாக மக்கள் பலரும் பாராட்டு குரல் எழுப்பி வருகின்றனர். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது உடனடியாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிரடி ஆக்ஷன் மேற்கொள்ளப்படுவதை மக்கள் வரவேற்கின்றனர். சிஎம்டிஏ உள்ளிட்ட துறைகளில் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அடுத்தடுத்து கைது செய்யப்படும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. அரசு மருத்துவமனைகள், சுங்கத்துறை உள்ளிட்ட பல இடங்களில் லஞ்ச புகார்கள் வந்தவுடன் உடனடி விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. மக்கள் வரிப்பணத்தை சுரண்டும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு சொத்து பறிமுதல் உள்ளிட்ட தண்டனைகள் அறிவிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகின்றன. இத்தகைய நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. இதற்காகத்தான் மக்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். கடந்த ஆட்சியில் நிலவிய ஊழல் மற்றும் இழுத்தடிப்பு கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்டு நேர்மையான வெளிப்படையான ஆட்சி ஒன்றை தவிக அரசு கொண்டு வருவதாக மக்கள் உணர்கின்றனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இன்னும் நிலவும் சாதிவெறி மற்றும் ஆணவ கொலைகளின் கொடுமையை நினைவூட்டுகிறது. இளம் உயிர் ஒன்று சாதியின் பெயரால் கொடூரமாக பறிக்கப்பட்டது. தவிக அரசு இத்தகைய வழக்குகளில் விரைவான நேர்மையான விசாரணை மற்றும் நீதி வழங்குவதில் உறுதியுடன் செயல்படுவதாக தெரிகிறது. தொல் திருமாவளவன் தனது பாராட்டின் மூலம் அரசியல் எல்லைகளை தாண்டி நீதிக்கான குரலை எழுப்பியுள்ளார். இது தவிக அரசின் செயல்பாடுகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான விஜய் அரசு தொடர்ந்து சமூக நீதி, சட்டம் ஒழுங்கு, ஊழல் ஒழிப்பு மற்றும் அனைத்து பிரிவு மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்பெற வேண்டும். கவின் கொலை வழக்கில் நீதி விரைவில் கிடைக்கட்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதலும், குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனையும் கிடைக்கட்டும்.